ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல சார்? ஓகே சார். Hi all, welcome to the control system classes. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து 2 லெவலுக்குமே இருக்கு, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கு, இன்ஜினியரிங் லெவல் ஸ்டாண்டர்ட்லையுமே இருக்கு. ஸோ ரெண்டத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ ரெண்டு பேத்துக்குமே இந்த சப்ஜெக்ட் வந்து காமனாக தான் இருக்கு. ஸோ நான் வந்து 2 கிளாஸஸ்க்குமே புரியுற மாதிரி பேசிக்ஸ்லேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் இது பண்ணுங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பிங் பண்ணுங்கள். சாட் விண்டோவும் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் சிஸ்டம். ஆடியோலாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ கிளியராக இருக்குன்னா சாட்டில் எஸ் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஓகே, ஓகே, நான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட்டாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து அதிலே சால்வ் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கிளாஸ். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதுலேருந்து ப்ரொசீட் பண்ணுவோம் என்ன அப்படின்னு. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த டேர்ம்லேயே நமக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா கண்ட்ரோலிங் சம்திங். ஒரு இன்புட்டை, ஒரு அவுட்புட்டை நம்ம இன்புட் மூலமாக கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் வந்து நம்ம இன்புட் மூலமாக கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அவுட்புட்டுக்கும் ஒரு இன்புட்டுக்கும் ஜஸ்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் சிஸ்டத்தில் படிக்க போகிறோம் மொத்தமாகவே. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா ஒரு அவுட்புட்டுக்கும் ஒரு இன்புட்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபுல் கோர்ஸாகவே நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படிலாம் அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து மூலமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம அட்டைன் பண்ண முடியும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன சொல்லும் அப்படின்னா ஜஸ்ட் அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் சி ஆஃப் எஸ். ஸோ என்ன சொல்லும் அப்படின்னா நம்ம அவுட்புட்டுக்கும் ஒரு இன்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த எஸ்ங்கிறது வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ எஸ்ஸை வந்து ஜே ஒமேகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் டொமைன் சிக்னலை ஒரு ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலுக்கு மாற்றுறது தான் நம்ம வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த டைம் டொமைன் சிக்னல்னால் நமக்கு நார்மலாக இருக்கிறது. இப்போ ஸ்டெப் இன்புட், ஸ்டெப் அவுட்புட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் டொமைன் சிக்னல்ஸ்லாம் டைம் டொமைன் என்ன வேல்யூ, இந்த டைமில் என்ன வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் பல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா t = 2, t = 1, t = 0. இந்த 3 இன்ஸ்டன்ட்லேயே என்ன வேல்யூன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். 0 அப்போ 1, 1 அப்போ 1, 2 அப்போ 2, 3 டைம்ல தான் நமக்கு 0 அப்படின்னு சொல்லி டைம் டொமைனில் சொல்ல முடியும். பட் இந்த ஒரு டைம் டொமைன் சிக்னலை நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து பார்த்தா தான் ஃப்ரீக்வன்சி டொமைனில் என்னென்ன டொமைன், அதாவது எஃப்ல எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். எஸ் டொமைன் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதே சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டத்தில் நமக்கு வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், அந்த மாதிரி ஜே ட்ரான்ஸ்ஃபார்ம், அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சிக்னல்ஸில் நம்ம மற்ற யூஸ் பண்ணுறது. பட் இங்கே நம்ம கண்ட்ரோல் சிஸ்டத்தில் நமக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ எப்படி வந்து நமக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராசஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் மென்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு ப்ராசஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறது ஒரு ப்ராசஸ். இப்போ நான் இந்த போர்டில் வந்து நான் எழுதுறேன் அப்படிங்கிறது நான் கொடுக்குற இன்புட். ஸோ இந்த கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்க்ரீனில் வந்து நமக்கு வேர்டிங்ஸ் வந்து வருது. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம கார் ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், அது வந்து ஒரு இன்புட். ஸோ கார் வீல் வந்து இன்ஜின் போயிட்டு எப்படி அந்த ஷாஃப்ட்டில் ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது அவுட்புட். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்கையும் நம்ம மென்ஷன் பண்ணுறதுனா நமக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்ம பிளாக் டயக்ராமில் மென்ஷன் பண்ணுவோம்.
ஸோ அந்த ப்ராசஸை வந்து பிளாக் டயக்ராமில் மென்ஷன் பண்ணக்கப்புறம் தென் அந்த ப்ராசஸுக்கு தான் நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொடுக்குற இன்புட்டு அவுட்புட்டு இதெல்லாம் பிளாக் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கணும். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன கிடைக்கும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்துடும் டி ஆஃப் எஸ். டி ஆஃப் எஸ்னா நமக்கு அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த சி ஆஃப் எஸ்ங்கிறது அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்த அவுட்புட், ஆர் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிற இன்புட். ஸோ இது வரைக்கும் யாருக்கும் இந்த டவுட் இல்லைல்ல? ஸோ இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சிம்பிளாக நம்ம வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ல என்னன்னு பார்த்துருக்கோம். ஜஸ்ட் நம்ம அவுட்புட்டை வந்து இன்புட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவோம். அது வந்து நம்ம இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம். இதுதான் ஃபண்டமெண்டல் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். நீங்கள் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி கன்ஃபியூஷனே தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம வந்து அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க போகிறோம். அது ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க யூஸ் பண்ண போகிறது வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சில ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் பற்றி பார்க்க போகலாம். ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ். ஸோ இப்போ எப்படி இருந்தாலும் இன்புட்டில் வந்து நம்ம சில ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் தான் கொடுப்போம். ஸோ அதனால அந்த ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ்க்கு என்னென்ன ரெஸ்பெக்டிவ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து ஸ்டெப் இம்பல்ஸ் சிக்னல். ஸோ இம்பல்ஸ் சிக்னல்ஸ் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா டெல் ஆஃப் டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த டெல் ஆஃப் டி வந்து 1 அப்படின்னு சொல்லி டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ மட்டும்தான் இருக்கும். ஸோ மீதி எல்லா இன்ஸ்டன்ட்லையுமே 0வாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த டைம் டொமைன் சிக்னல். ஸோ டைம் டொமைன் சிக்னல் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் அட் டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ மட்டும்தான் ஒரு இம்பல்ஸ் இருக்கும். மீதி எல்லா இடத்துலையுமே இந்த சிக்னல் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ இந்த சிக்னலுக்கு நீங்கள் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன ஆகும்னா 1 அவ்வளோதான். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் இம்பல்ஸ் சிக்னல் அப்படின்னா 1 தான். இப்போ ஏன் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சிக்னல் நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்குறோம் அப்படின்னா இது நம்ம ப்ராப்ளம் சால்வுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அட்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ்க்கும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஸ்டெப். ஸோ யூனிட் ஸ்டெப் சிக்னலை யூ ஆஃப் டி அப்படி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த சிக்னல் வந்து 1ஆக இருக்கும் whenever t is greater than or equal to 0. 0 else. ஸோ அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் சிக்னல் டைம் டொமைனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இது t is equal to infinity வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 1. ஸோ இந்த சிக்னலுக்கு நீங்கள் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா 1/s அப்படின்னு இருக்கும். ஸோ இம்பல்ஸுங்கிற டைம் டொமைன் சிக்னல் இப்படி இருக்கும். ஸோ அதோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1. ஸோ யூ ஆஃப் டிங்கிற டைம் டொமைன் சிக்னல் வந்து என்டையர் டைம் டொமைனுக்கும் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா 1ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அதோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம்னா 1/s. ஸோ இதுதான். ஸோ இப்போ மீதி என்ன அடுத்த என்ன சிக்னல் பார்த்தோம்னா ஸ்டெப் ரேம்ப் இன்புட். ரேம்ப் சிக்னல். ஸோ இந்த ரேம்ப் சிக்னலை ஆர் ஆஃப் டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து டி when t is greater than equal to 0. 0 else. அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா t இன்க்ரீஸ் ஆக இந்த சிக்னலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இப்போ t 1னா 1ஆ இருக்கும், 2னா 2ன்னு இருக்கும். ஸோ t வந்து 0 அப்போ 0, மைனஸில் இருக்கப்பெல்லாம் 0வாக இருக்கும். ஸோ இந்த சிக்னலோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா 1/s² அப்படின்னு இருக்கும். ஸோ இம்பல்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 1. ஸோ ஸ்டெப் இன்புட்டுக்கு 1/s, ரேம்ப் இன்புட்டுக்கு 1/s². நெக்ஸ்ட் வந்து இதுதான். இது வந்து ஒரு இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் நம்ம எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஒரு ரெண்டு இதுக்கான லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இந்த ஸ்டெப் இன்புட்டுக்கானதும் இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸ்போனண்ட்டுக்கும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே நம்ம எல்லா ப்ராப்ளமே இதுல சால்வ் பண்ணிடலாம். ஸோ e⁻−at u of t இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னா s+a. இப்போ ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா e⁻at u of t.
ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதோட அவுட்புட் வந்து எஸ் மைனஸ் ஏ. ஸோ இந்த ஃபைக்கான லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ்க்கான லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேற எதுவுமே படிக்க தேவையில்ல. ஸோ இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து என்னன்னு பார்த்தோம். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இது தெரிஞ்சாலே போதும். ஸோ இப்போ இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னோம், டி ஆஃப் எஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது வந்து என்னன்னா சி ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர் ஆஃப் எஸ். ஸோ இது வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, இது ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், எஸ் இன்டூ எஸ் பிளஸ் டூ. ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஒரு பிளாக் டயக்ராமுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான், இது என்ன வெறும் எஸ் டொமைனில் தானே இருக்குது, இதை வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதை வச்சு இது வந்து ஒரு ப்ராசஸ், இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த ப்ராசஸை நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு அதை இந்த மாதிரி பிளாக் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணினோம். அதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் இதுலேருந்து என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து சென்சிட்டிவிட்டி. இந்த ப்ராசஸ்க்கான சென்சிட்டிவிட்டின்னு கண்டுபிடிக்கலாம். தென் நாய்ஸோட அஃபெக்ஷன் எவ்வளோ இருக்கு, நாய்ஸோட டிஸ்டர்பன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து வேற என்ன கண்டுபிடிக்கலாம்னா கெயின், எவ்வளோ கெயின் வந்திருக்கு, இப்போ இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணால் நமக்கு அவுட்புட்டில் எவ்வளோ கெயின் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ மேஜராக ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தை ஒரு பிளாக் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நம்ம அதுல இருந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நியூமரேட்டரை வந்து நம்ம ஈக்குவல் டு ஜீரோ பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு -1 வரும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஜீரோஸ். இது வந்து ஜஸ்ட் நேமிங் தான். நியூமரேட்டர்ல இருக்க காம்பனண்ட்டை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருமோ அந்த வேல்யூ தான் நமக்கு வந்து என்னன்னா ஜீரோஸ். இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிறத நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ண என்னென்ன வரும்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எஸ் இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ இதை வந்து நம்ம போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பிளாட் பண்ணணும். எஸ் டொமைனில் பிளாட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். எஸ் டொமைனில் பிளாட் பண்ணால் எப்படி இருக்கும், இது வந்து எஸ், இது வந்து ஜே ஒமேகா அப்படி சொல்லுவாங்க. இப்போ இதை பிளாட் பண்ணோம் அப்படின்னா 0 இஸ் ஈக்குவல் டு -1ல ஒரு 0. ஸோ இங்கே வந்து ஒரு 0 இருக்கு. எஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல ஒரு போல், எஸ் இஸ் ஈக்குவல் டு -2ல ஒரு போல். ஸோ இது வந்து -2, இது -1, இது வந்து 0. ஸோ இங்கிட்ட இருக்கிறது வந்து லெஃப்ட் ஆஃப் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிட்ட இருக்கிறது வந்து ரைட் ஆஃப் பிளேன், இங்கிட்ட இருக்கிறது வந்து லெஃப்ட் ஆஃப் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, எப்பப்போ ஒரு சிஸ்டத்தோட போல்ஸ் வந்து ரைட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கோ அப்போல்லாம் அந்த சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள், போல்ஸ் அட் ரைட் ஆஃப் பிளேன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ எப்பப்போ சிஸ்டத்தோட போல் வந்து ரைட் சைடு இருக்கோ அப்போல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் சிஸ்டம்னா ப்ராசஸ், அதுதான் அந்த ப்ராசஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இந்த 0ல இருக்கு பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக 0ல இருக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா போலுமே லெஃப்ட் ஆஃப் பிளேன்ல தான் இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள்னு சொல்லலாம். ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, இப்போ ஒரு போல்ஸ் வந்து ரைட் ஆஃப் பிளேன்ல இருக்கு அப்படின்னா அது வந்து அன்ஸ்டேபிள். இப்போ ஒரு போல் வந்து அட்டு 0ல இருக்கு, அதாவது ஆரிஜின்ல இருக்கு அப்படின்னா அது வந்து மார்ஜினலி ஸ்டேபிள். ஸோ எல்லா போல்ஸுமே நமக்கு என்ன லெஃப்ட் ஆஃப் பிளேன்ல தான் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். ஸோ இதுதான். ஸோ நம்ம இப்போ கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டாகவே இப்படி கேட்பாங்க. ஸோ ஒரு போல் 0 பிளாட் கொடுத்துட்டு இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். ஸோ இப்போ ஒரு சாம்பிள் கொஸ்டின் நான் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு சிஸ்டத்தோட ஜீரோஸ் வந்து இங்கே இருக்கு, போல்ஸ் வந்து இங்கே இருக்கு, இன்னொரு 0 இங்கே இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஏபிசி 3 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டேபிள், செகண்ட் கொஸ்டின் வந்து அன்ஸ்டேபிள், ஃபோர்த் ஆப்ஷன் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி சாட்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா இல்லை மார்ஜினலி ஸ்டேபிளா? ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் டைப் பண்ணுங்க, ஏபிசியானு. ஓகே, மார்ஜினலி ஸ்டேபிள்னு சொன்னாலும் ஓகே தான். கரெக்ட். பிரேம்குமார் கரெக்டாக சொன்னீங்க, கௌதமி கரெக்ட்,
ஜெயபிரகாஷி. ஓகே 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 கரெக்ட். இதுதான். ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்பேன். ஸோ இந்த சிஸ்டம் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? எதுக்கும் ஆப்ஷன் டைப் பண்ணுங்க, இல்லை சொல்லுங்க. இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன வரும்? ஓகே கரெக்ட் கரெக்ட். எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸ்டேபிளான சிஸ்டம் தான் அது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம எப்பயுமே எதை வச்சு நம்ம சிஸ்டம் ஸ்டேபிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்லி போல்ஸ். போல்ஸோட லொகேஷன்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங். ஸோ இப்போ இந்த போல் ஜீரோஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ செகண்ட் திங் வந்து சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது அந்த நேம்லேயே இண்டிகேட் பண்ண மாதிரி தான். சென்சிட்டிவிட்டி. ஸோ சென்சிட்டிவிட்டிங்கிறது எஸ்ங்கிற பேராமீட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நடக்கிற சேஞ்சஸை தான் நம்ம வந்து சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம் எப்பயுமே. ஸோ இது எப்படின்னா இப்போ ஒரு சிஸ்டத்தோட இன்புட்னால அவுட்புட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இல்லை நம்ம சிஸ்டமில் இருக்க கெயின் பேராமீட்டர்னால அவுட்புட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் சென்சிட்டிவிட்டி. ஸோ இது வந்து 2 திங்ஸ் இருக்கு. அவுட்புட் வந்து இன்புட் மூலமாகவும் சேஞ்ச் ஆகும், இன்னொன்று வந்து இன்டர்னல் பேராமீட்டர்ஸ் மூலமாகவும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த அவுட்புட் வந்து இன்டர்னலாக சேஞ்ச் ஆகிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹையாக இருக்கணும். சென்சிட்டிவிட்டி வந்து ஹையாக இருக்கணும். பட் ஆனால் அந்த அவுட்புட் வந்து இன்டர்னல் பேராமீட்டர்ஸ்னால சேஞ்ச் ஆகக்கூடிய வந்து லோவாக இருக்கணும். இதுதான் எக்ஸ்பெக்டட். இப்படி தான் பிஹேவ் ஆகணும். ஸோ இப்போ இன்புட் மூலமாக நடக்கிற சென்சிட்டிவிட்டி வந்து நமக்கு மோஸ்ட்லி பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து மாறணும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் இந்த இன்டர்னல் பேராமீட்டர் தான் நமக்கு ப்ராப்ளமே. ஸோ நம்ம இன்புட் கொடுக்கும்போது இன்டர்னல் பேராமீட்டர் டிபெண்ட் பண்ணாமல் அவுட்புட் வந்தால் தான் இப்போ நம்ம சிஸ்டம் வந்து எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த பேராமீட்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் அதோட எக்ஸ்பிரஷன். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இந்த டீங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், இந்த ஜிங்கிறது இன்டர்னல் பேராமீட்டர், அதாவது இன்டர்னல் கெயின். கெயின் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிற இன்புட் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, ஒரு சிஸ்டத்துக்கு கொடுக்குறீங்க. இந்த சிஸ்டம் வந்து கெயினுங்கிற ஒரு பேராமீட்டரை வச்சிருக்கும், அவுட்புட் வந்து ஒய்ங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டர்னலா இந்த இன்டர்னலா இந்த சிஸ்டத்தில் கெயினுங்கிற ஒரு பேராமீட்டர்னால அவுட்புட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து எப்படின்னா ஜி டிவைடட் பை டி டோ டி பை டோ ஜி. ஸோ இது வந்து இதோட ஃபார்முலா. பட் ஆனால் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் பண்ணோம்னா கடைசியாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 + GH. ஸோ ஜிங்கிறது ஃபார்வர்ட் கெயின், ஹெச்ங்கிறது ஃபீட்பேக் கெயின். இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன். ஜிங்கிறது ஃபார்வர்ட் கெயின், ஹெச் அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக் கெயின். ஸோ இப்போ நார்மலாக இது வந்து நம்ம ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த வித ஃபீட்பேக்ஸும் இல்லை. இப்போ இன்புட் வந்து ஃப்ளோ ஆகி ஒரு சிஸ்டத்தில் பாஸ் ஆகிட்டு அவுட்புட் வந்துருச்சு, எந்த வித இதுவும் இல்லை. இப்போ ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து நார்மலாக ஓப்பன் லூப் சிஸ்டமா. இப்போ இதுலேருந்து ஒரு இன்புட்டை எடுத்துட்டு நம்ம திரும்ப ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நம்ம திரும்ப இன்புட் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபீட்பேக் கெயின். இந்த ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் அவர் யூசேஜ். ஸோ ஒரு இன்புட் வந்து வெளியே போகும், அதை திரும்ப ஃபெட் பண்ணி திரும்ப உள்ளே கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். இதுக்கு பேர் க்ளோஸ் லூப் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த ஹெச்ங்கிறது தான் ஃபீட்பேக் கெயின். ஸோ இதுதான். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ஞாபகம். ஸோ இப்போ எனி கைண்ட் ஆஃப் சினாரியோஸில் நமக்கு சென்சிட்டிவிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜியோட வேல்யூ ஹெச்சோட வேல்யூ நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம சென்சிட்டிவிட்டி வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி மோஸ்ட்லி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ சென்சிட்டிவிட்டிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஸோ எப்படி நம்ம அவுட்புட் பேராமீட்டர் வந்து சிஸ்டம் பேராமீட்டருக்கு டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம டேரெக்டாக ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா போட்டுடலாம். இந்த ஜிங்கிறது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்கிறது ஒரு 400, ஹெச்ங்கிறது ஒரு 5 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டிபிள் 1 ஆட் பண்ணி 1 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது வரதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நமக்கு வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுத்துட்டு அதோட நம்ம சென்சிட்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா போல் ஜீரோஸ், அப்புறமேட்டுக்கு நம்ம நாய்ஸோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம்.
ஸோ ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் பார்த்துட்டோம். தென் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த பேராமீட்டர்னு பார்த்துருக்கோம். இப்போ நாய்ஸ் மூலமாக என்ன ஆகும்? இப்போ சென்சிட்டிவிட்டியில் நம்ம இன்டர்னல் கெயின் மட்டும் பார்த்தோம். இப்போ சிஸ்டத்தில் இருக்க ஜி மூலமாக எப்படி அவுட்புட் மாறுது அப்படின்னு. இதே நாய்ஸ் அப்படிங்கிற பேராமீட்டர் வந்து இப்போ சிஸ்டம் வந்து ஓப்பன் ஏரில் இருக்குது அப்படிங்கும்போது வெளியே வந்து இம்பாக்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம நாய்ஸஸ் வந்து அவுட்புட்டை எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம நாய்ஸ் டிஸ்டர்பன்சஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ கெயினுங்கிறது நம்ம ஆல்ரெடி டேரெக்டாக பார்த்ததான். ஜி அப்படிங்கிற பேராமீட்டர் நம்ம டேரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ எனி கைண்ட் ஆஃப் இன்புட் வந்து ஜிங்கிற ஒரு டேர்மால மல்டிப்ளை தான் அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதனால தான் சம் பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அட்டைன் பண்ணோம்னா நம்ம இந்த சினாரியோஸ்லாம் நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாங்கன்னா, இப்போ இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவோம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராசஸை வந்து பிளாக் டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்புட் போகும், இது வந்து ஜி அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் வரும். தென் அகெயின் இன்னொரு G1, இது வந்து G2, இது வந்து G1. தென் இது வந்து இதில் மட்டும் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, H1 அப்படிங்கிற ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இது வந்து மைனஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அவுட்புட் என்ன வரும்? இது அவுட்புட்லேருந்து ஒய். ஸோ இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு ப்ராசஸ், அவங்க எந்த ப்ராசஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ப்ராசஸை இந்த மாதிரி பிளாக் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணிடுவாங்க. தென் இந்த பிளாக் டயக்ராமை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்தக்கப்புறம் இந்த சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கா இல்லை அன்ஸ்டேபிளாக இருக்குமா, எந்தெந்த இன்புட்டுக்கு எப்படி அவுட்புட் சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். தென் இன்புட் அவுட்புட் வேரியேஷன், இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம டேரெக்டாகவும் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து ஒரு போல், இப்போ மினிமமாக சிஸ்டத்தில் ஒரு போல் ஒரு 0 மட்டும் இருக்குன்னா நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்கலாம். இது x² + 6s + 5 இப்படி இருந்துச்சுன்னா இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதாவது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு போல் 0 பிளாட் பண்ணி ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு சொல்லிடலாம். பட் இதே இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு, S/10 9s7 + 5. இந்த சிஸ்டத்துக்கு நம்ம எப்படி ஸ்டெபிலிட்டி கேட்குறாங்க, அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இந்த மாதிரி 10th ஆர்டரில் இருக்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு அது ஈஸியாக இருக்கும். 2 செகண்ட் ஆர்டர் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் போட்டுடலாம். இதே தேர்ட் ஆர்டர் கூட பாலினாமியலாக இருக்குன்னா சில இதை சால்வ் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ஹையர் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் அனலைசிஸ்க்கு போவாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் ராவுத் கிரைட்டீரியா, நைக்விஸ்ட் பிளாட், போடே பிளாட், தென் போலார் பிளாட். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹையர் ஆர்டர் சிஸ்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி இப்போ ராவுத் கிரைட்டீரியா வந்து சிலதுக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்கும், நைக்விஸ்ட் பிளாட் வந்து சிலதுக்கு ஈஸியாக இருக்கும், போலார் பிளாட் வச்சு சொல்கிறதுல சிலது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்மி ஆர்டரில் இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி டேரெக்டாக சொல்லிடலாம். இந்த ஹையர் ஆர்டர் போச்சுன்னா நம்மளால மேத்தமெட்டிக்காக அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக சில டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் சில டெக்னிக்யூஸ் அண்ட் தியரிஸ். ஸோ இந்த மாதிரி சில டிஃப்ரெண்ட் டெக்னிக்யூஸை யூஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டியை சொல்கிறது தான் என்டையர் கண்ட்ரோல் சிஸ்டத்திலே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி அட்டைன் பண்ணுறோம் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பிளாக் டயக்ராம் இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது, தென் டைம் டொமைன் சிக்னல் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதுறது, தென் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் மெத்தட், அது மட்டும் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி அனலைசிஸ் கிரைட்டீரியாலாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸில் கவர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம அட்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அட்டைன் பண்ண சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இன்புட் அவுட்புட் வந்து என்னன்னு தெரியும். இப்போ இன்புட் வந்து யூனிட் ஸ்டெப், அவுட்புட் வந்து e⁻−at u(t). ஸோ இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன தெரியும் நமக்கு, அவுட்புட்டோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டிவைடட் பை இன்புட்டோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அவ்வளோதான். ஸோ அவுட்புட்டோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன வரும், 1/s + a. இப்போ தான் நம்ம அந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலால பார்த்தோம். எக்ஸ்போனன்ட் வந்து e⁻−at இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/s + a. ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே போட்டாச்சு. இப்போ இன்புட் வந்து என்ன இருக்கும், ஸ்டெப் இன்புட்டோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னா 1/s. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு 1/s × s + a. ஸோ இப்படி தான். ஸோ ஒரு டைம் டொமைன் சிக்னல்ஸ் வந்து நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அட்டைன் பண்ணுவோம்.
ஸோ இதில் எந்த டவுட்ஸும் இல்லை எல்லாத்துக்கும். ஸோ ஒரு டைம் டொமைன் சிக்னல்ஸ் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம எப்படி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அட்டைன் பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான். ஸோ இங்கே நம்ம கேஸில் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்லையும் சிம்பிளாக கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டெப் இன்புட் வருது, அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டு அதோட அவுட்புட் டிவைடட் பை இன்புட்டோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லாமே நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி அட்டைன் பண்ணுறதுன்னு. ஸோ இது வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் மெத்தடுக்கு மூவ் பண்ணலாம். பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன். பிளாக் டயக்ராம்ஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது தான் இந்த ஜி இந்த மாதிரி ஹெச் ஜி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான பிளாக் டயக்ராமை நம்ம சின்னதாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அனலைஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் அப்படிங்கிறதுல பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து என்னன்னா ஒரு 2 கெயினோட சிஸ்டம் வந்து கேஸ்கேடிங்ல இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸ் அப்படிங்கிற இன்புட் வருது. ஸோ அவுட்புட் வந்து ஒய். ஸோ இந்த 2 பிளாக் டயக்ராம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ்கேடிங்ல இருக்கு, அதாவது மல்டிப்ளை இருக்கு அப்படின்னா கேஸ்கேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இதையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு பிளாக் டயக்ராமா போட்டுடலாம். ஸோ G1 G2 அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பிளாக் டயக்ராமா நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இது எப்போ பண்ணலாம், கேஸ்கேடிங் எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி when there is no loading effects. லோடிங் எஃபெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு தனி சர்க்கியூட்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம இங்கே பிளாக் டயக்ராம்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிங்கிறனால இது தனி ஒரு இண்டிவிஜுவல் காம்பனண்ட் நம்ம எப்பவுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஒரு பெரிய சர்க்கியூட்டாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல இதுல இருந்து வர கரண்ட், அதாவது இந்த சிஸ்டம் வந்து இதுல இருந்து வர கரண்ட்டையோ வோல்டேஜையோ ட்ரைன் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே கேஸ்கேடிங்ல இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணி நம்ம ரெண்டு ஒரே பிளாக் டயக்ராமா போட்டுடலாம். ஸோ இப்போ வென்எவர் தேர் இஸ் லோடிங் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ல மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல இந்த லோடிங் எஃபெக்ட் வந்து அவாய்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. சப்போஸ் லோடிங் எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து G1 G2 இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணக்கூடாது. லோடிங் எஃபெக்ட் இல்லைன்னா மட்டும்தான் அப்படி மல்டிபிள் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லோடிங் எஃபெக்ட் இல்லை அப்படிங்கும் போது நம்ம சிம்பிளா ஒரே ஒரு பிளாக் டயக்ராமா மென்ஷன் பண்ணிடலாம். G1 G2 which is equal to y which is equal to x G1 G2. ஸோ இன்புட் வந்து எக்ஸ் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். ஸோ இங்கேயுமே அவுட்புட் நம்ம ஒய் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா எக்ஸ் G1 G2. ஸோ இந்த மாதிரி 2 பிளாக் டயக்ராம் இருக்கிறத ஒரு பிளாக் டயக்ராம் நம்ம குறைச்சிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி டைம்ல நான் அவுட்புட் டிவைடட் பை இன்புட் நமக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா டேரக்டா G1 G2 அப்படின்னு சொல்லி நம்ம டேரக்டா எழுதிடலாம் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரி தான் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு சர்க்கியூட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிம்பிளான ஒரு பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன். ஸோ செகண்ட் வேற எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பிளாக் டயக்ராம் நமக்கு வருது அப்படின்னா என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா கெயின் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இந்த ஜிங்கிற பாக்ஸ் இருக்கும், கெயின் காம்பனன்ட். வேற என்ன இருக்கும்னா சம்மர் இருக்கும். சம்மர்னா ஜஸ்ட் அடிஷன் யூனிட் தான். ஒரு இந்த மாதிரி ரவுண்ட் பாக்ஸ் போட்டுட்டு பிளஸ் ஆர் மைனஸ் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 சிக்னல் வந்து ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சம்மர் அப்படிங்கிறது. இப்போ x2ங்கிற சிக்னல் இங்கே வருது, x1ங்கிற சிக்னல் இங்கே வருது அப்படின்னா அவுட்புட் என்னன்னா x1 + x2. இதில் மைனஸ் இருந்தால் x1 - x2. ஸோ இந்த மாதிரி சம்மர் இருக்கும். ஸோ வேற என்ன இருக்கும், சம்மர் யூஸ் பண்ணுவோம், மல்டிப்ளையர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி 2-3 காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும், வேற எந்த காம்பனன்ட்ஸும் இருக்காது. மோஸ்ட்லி சம்மர் அண்ட் மல்டிப்ளையர் இதுதான் இருக்கும், கெயின் காம்பனன்ட் அண்ட் மல்டிப்ளையர். ஸோ இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம பிளாக் டயக்ராம்ல பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ரிடக்ஷன் வந்து எப்படி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு x1 அப்படிங்கிற இன்புட் வந்து ஒரு சம்மருக்கு போகுது, இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா x2 அப்படிங்கிற இன்புட் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து ஒரு கெயின் காம்பனண்ட்டாக மல்டிப்ளை ஆகுது. ஸோ இப்போ அவுட்புட் என்ன வரும், g × x1 + x2 அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து பிளாக் டயக்ராமை ரெடியூஸ் பண்ண முடியும். எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த சம்மரை வந்து இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணணும். ஸோ இது ரெடக்ஷன் அப்படிங்கிறதோட இப்படியும் கேட்பாங்க. இப்போ இந்த சம்மர் இங்கே இருக்க இந்த சம்மரை இந்த கெயின் காம்பனண்ட் இங்கிட்ட மூவ் பண்ணுங்க
அப்படி மூவ் பண்ணால் சிஸ்டம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் நம்ம என்ன பண்ணணும்னா ஜி அப்படிங்கிற காம்பனண்ட்டுக்கு இந்த பக்கம் சம்மரை கொண்டு வரணும். ஸோ இங்கே அவுட்புட் வந்து என்ன, ஜிங்கிறது காமனாக மல்டிப்ளை ஆயிருக்கு, இங்கே x1. ஸோ இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இங்கே வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே வந்து வரும்போது என்ன ஆயிரும்னா x1 இன்டூ ஜி வந்துடும். பட் நம்ம இங்கே வந்து நம்ம கொடுக்கும்போது x2 வந்து வெறும் x2 மட்டும் கொடுத்தோம்னா அவுட்புட்டில் வந்து ஜி மல்டிப்ளை ஆயிரு வந்திருக்கு, அந்த காம்பனண்ட்டே இல்லாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா இன்னொரு கெயின் பாக்ஸ் போட்டுட்டு ஜி அப்படிங்கிற காம்பனண்ட்டால் x2வை மல்டிப்ளை பண்ணி நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அவுட்புட் என்ன வரும், x1g ப்ளஸ் x2g. ஸோ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா பிள்ளையா மட்டும் சொல்லுங்க, ஒரு சாட்டில் புரிஞ்சிருச்சா இல்லையா மட்டும் சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம எப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த சம்மரை வந்து ஃபீட்பேக் முன்னாடி இருக்கிறதுக்கு பதிலாக ஃபீட்பேக் பின்னாடி மாற்றிருக்கோம். அந்த கெயின் காம்பனண்ட்டுக்கு இந்த பக்கம் மாற்றிருக்கோம். இந்த பக்கம் மாற்றுறனால என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கெயின் பாக்ஸ் தேவைப்படுது. இப்போ அந்த ஃபார்வர்ட் கெயின் வந்து ஒரே ஒரு ஜி மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ நமக்கு 2 ஜி தேவைப்படுது. ஸோ இதுதான், இதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் கொஸ்டின் இப்படி கொடுத்துட்டு இப்போ இந்த சம்மரை கெயின்க்கு அங்கிட்டு மூவ் பண்ணால் நமக்கு எத்தனை அடிஷனல் காம்பனன்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஜி அப்படிங்கிற ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ இது வந்து நம்ம ஒரு சம்மரை வந்து கெயினுக்கு அங்கிட்டு மூவ் பண்ணுறதுனால என்ன எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறதான் இதை சொல்கிறோம். இப்போ இதே இன்னொரு சர்க்கியூட்ஸ் கொடுப்பாங்க டேக் அவே பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைம்ல நம்ம எப்படி போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ x1 g1ங்கிற ஒரு காம்பவுண்ட் மல்டிப்ளை இருக்கு, x1g அவுட்புட். ஸோ இந்த இடத்துல ஒரு அவுட்புட் நம்ம எடுக்கிறோம். இது வந்து என்னது, அதே x1 தான். இப்போ நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த டேக் அவே பாயிண்ட்டை ஜிக்கு அங்கிட்டு மூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதெல்லாம் அழகாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து x1. ஸோ இங்கேருந்து ஒரு டேக் அவே பாயிண்ட் நம்ம எடுக்கணும். ஸோ இங்கேருந்து நம்ம டேக் அவே பாயிண்ட் எடுத்தோம்னா x1 g1 தான் அவுட்புட் வரும், ஆனால் நமக்கு x1 தான் அவுட்புட் வரும். அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணலாம், அவ்வளோ 1/g. அப்போ அவுட்புட் நம்ம எடுக்கும்போது என்ன ஆயிரும் x1. ஸோ இங்கே அவுட்புட்டும் இந்த டேக் அவே அவுட்புட்டும் சேமாக வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த டேக் அவே பாயிண்ட், இதான் டேக் அவே பாயிண்ட் சொல்லுவோம். இந்த டேக் அவே பாயிண்ட்டை இங்கிட்ட மூவ் பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 1/gங்கிற காம்பனண்டால நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சேம் அவுட்புட் நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணோம். இதுதான். ஸோ பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் அண்ட் பிளாக் டயக்ராம் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் தான் சம் பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ இந்த 3 இதே போதும், நம்ம இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம பிளாக் டயக்ராம் ரிடக்ஷனோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம மேசன் ஸ்கேன் அப்படிங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மேசன் ஸ்கேன் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா நமக்கு எப்படி வந்து இப்போ வந்து ஒரு இது சிம்பிளாக இருந்துச்சுன்னா நம்ம அழகாக எழுதிடலாம். இப்போ இதே ஒரு காம்ப்ளெக்ஸான பிளாக் டயக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக், இதுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்னொரு கெயின் காம்பனண்ட் G2, G1, இன்னொரு G3. ஸோ இதுக்கும் ஒரு ஃபீட்பேக், இது வந்து -1 அப்படிங்கிற ஃபீட்பேக். தென் இதுக்கும் ஒரு ஃபீட்பேக், இதுவும் -1 அப்படிங்கிற ஃபீட்பேக். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி திரும்பவும் இதை நம்ம சால்வ் பண்ணி இது மாதிரி காம்ப்ளெக்ஸாக போகும். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் பிளாக் டயக்ராம்ஸ் எக்ஸாமில் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. இந்த மாதிரி பிளாக் டயக்ராம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க. ஆனால் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்காது, மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம ஈஸியாக வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா டைமிங் கன்சென்ட்னால. ஸோ ஆனால் நம்ம வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி ஈஸியான ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது வந்து நம்ம கண்ணில் பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் மோஸ்ட்லி. இப்போ இங்கே வந்து -1 வருதா, ஸோ இது எப்படி அந்த மாதிரி மேத்தமெட்டிக்காக நீங்கள் இப்படி சால்வ் பண்ணலாம். இது வந்து ஒரு மெத்தட். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா, இது எனக்கு புரியல அப்படிங்கிறப்ப நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேசன் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணோம். மேசன் ஸ்கேன் ஃபார்முலா அப்படின்னு இருக்கு. மேசன் ஸ்கேன் இது என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நீங்கள் அட்டைன் பண்ணோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் PI del I divided by delta. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ இது என்னென்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த PI அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஃபார்வர்ட் கெயின் ஃபார்வர்ட் பாத் கெயின், இந்த டெல்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, 1 - லூப் கெயின். நான் சொல்கிறேன் எல்லாம் என்னென்னு இப்போதைக்கு பார்த்து பயப்படலாம்.
plus sum of product of loops which are non-touching. இதான் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது வந்து 2 sum of 2 loops, sum of product of 2 loops which are non-touching plus இங்க வந்து 3 loops. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபார்முலா வந்து போயிட்டே இருக்கும். நம்ம மோஸ்ட்லி 2 loops உள்ள தான் கேட்பாங்க. ஸோ இந்த டெல்டா ஐங்கிறது வந்து டெல்டா தான் அப்படியே எக்ஸ்க்ளூட்ஸ் லூப்ஸ் இன் பிஐ. அந்த பர்டிகுலர் பாத்தில் இருக்க லூப்ஸை மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக சொல்கிறேன். இது வந்து ஒரு ப்ராப்ளமாக நம்ம ப்ரொசீட் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஏ இ சி டி பி இங்கேருந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறோம். இது வந்து என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து எஃப். இந்த பாயிண்ட் தான் அவுட்புட் பாயிண்ட் சி ஆஃப் எஸ். இந்த பாயிண்ட் வந்து இன்புட் பாயிண்ட். இது வந்து ஜஸ்ட் ஒரு கோடுன்னு நினைக்க வேணாம். இதுதான் பிளாக் டயக்ராம். இந்த மாதிரி பிளாக் டயக்ராம் மென்ஷன் பண்ணுறது வந்து சி ஆஃப் எஸ். இப்போ முதல் கெயின் அப்படின்னா நம்ம ஒரு கெயினுக்கு ஒரு பாக்ஸ் போட்டோம். இந்த இடத்துல கெயினுக்கு பாக்ஸ் போடாமல் ஜஸ்ட் 1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இங்கே கெயின் பாக்ஸ் போடாமல் 1. தென் இங்கே வந்து கெயின் பாக்ஸ் போடுறது போல 1/s. ஸோ இங்கே வந்து என்ன அவுட்புட் அப்படின்னா 6. இங்கே வந்து நமக்கு என்ன கெயின் அப்படின்னா 1/s. ஸோ இது வந்து புரிஞ்சிருச்சா? இது வந்து ஏன் நம்ம இந்த 1/s போட்டிருக்கோம்னா ஜின்னு ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம உள்ள போட்ட வேல்யூவை இப்போ ஜிங்கிற வேல்யூ இல்லாமல் வெளியே போட்டிருக்கோம். இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு பேர் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து இங்கே ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இந்த ஃபீட்பேக் கெயின் வந்து -3. ஸோ இங்கேருந்து இங்கே இன்னொரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இந்த ஃபீட்பேக் கெயின் வந்து -4. தென் இங்கேருந்து இங்கே ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இந்த ஃபீட்பேக் வந்து கெயின் வந்து -2. ஓகே, இப்போ இந்த சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கண்ணிலே பார்த்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ யாருமே இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து நம்மளால ஈஸியாக நியூமரிக்கலாக மேத்தமெட்டிக்கலாவோ இல்லை பார்த்தோன்னே சால்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம மேசன்ஸ் கெயின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் பாத் கெயின் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார்வர்ட் பாத் கெயின். ஸோ ஃபார்வர்ட் பாத் கெயின்னா ஒன்றும் இல்லை, இன்புட்டில் ஆரம்பிச்சு அவுட்புட்டில் முடிக்கணும். ஸோ இன்புட் இங்கே ஆரம்பிக்குதா, அவுட்புட் எங்கே முடியுது, இங்கே முடியுது. ஸோ ஏ அண்ட் எஃப். ஸோ இதுதான் அவுட்புட் ஏஎஃப். ஸோ ஏஎஃப்ல இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ வந்து எஃப் வரைக்கும் என்னென்ன இருக்கு, 1 1. ஸோ 1 × 1 நமக்கு 1 தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ வேற ஏதாச்சும் வெளியே நம்ம இன்புட்லேருந்து அவுட்புட் போக முடியுமா? 1 1 தான். இன்புட்லேருந்து அவுட்புட் வந்து 1 1 தான் இருக்கு. இப்படி போய் இப்படிலாம் வரலாமா அப்படிலாம் கேட்கணும்னா டேரெக்டாக எந்த சிம்பிள் பார்த்தோ அப்படி அவுட்புட் வந்துடலாம், அவ்வளோ. ஸோ செகண்ட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது லூப்ஸ். என்னென்ன லூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்ன லூப்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது டிஇ, இது ஒன்று இருக்கா? ஸோ டி செகண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து லூப்ஸ் டிஇ. ஸோ டிஇயோட கெயின் வந்து என்னது, 1/s × -3. ஸோ -3/s. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் லூப் என்ன இருக்கு, சிஇ அண்ட் சிடிஇ. இது இருக்கா, சிடிஇ. ஸோ இதோட கெயின் வந்து என்னது, 6 1/s -4. இங்கே இருக்கு பாருங்க -4. ஸோ அப்போ இது வந்து என்ன ஆயிரும், -24/s. வேற என்ன லூப் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒரு லூப் இருக்கு. இன்னும் மொத்தம் இந்த இதுக்கு வந்து 3 லூப் இருக்கு. இப்போ ஒரு 2 லூப் நான் வந்து எழுதிட்டேன். இன்னொரு லூப் வந்து என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த இங்க எழுதுற மாதிரி அந்த வேர்ட்ஸ், ஆல்பபெட் வேர்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. எந்த ஒரு லூப் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். டிஇ மாதிரி சிடிஇ எழுதிட்டோம், கரெக்ட். நமக்கு பி அண்ட் சி அப்படிங்கிற ஒரு லூப் பிரேம்குமார் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு லூப். ஸோ பிசி அப்படிங்கிறது ஒரு லூப். ஸோ அது வந்து -2/s. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு லூப். வேற ஏதாச்சும் லூப் இருக்கா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மொத்தம் இந்த இதுக்கு வந்து 3 லூப் தான். 3 லூப்பே எழுதிட்டோம். சூப்பர், எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகே, கரெக்ட் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகே,
இப்போ இந்த 3 லூப்ல எந்த 2 லூப் வந்து நான் டச்சிங் லூப் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 லூப் வந்து டச் ஆகாம இருக்கும். அந்த 2 லூப் மட்டும் எதுன்னு சொல்லுங்க. அது வந்து அந்த இது மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. எந்த 2 லூப் டச் ஆகலையோ அந்த 2 லூப்போட ஆல்பாபெட்ஸ் மட்டும் அப்படியே மென்ஷன் பண்ணுங்க. 2 லூப் வந்து டச் ஆகாம இருக்கு. நான் டச்சிங் லூப்ஸ் வந்து என்னன்னு சொல்லுங்க. கரெக்ட். பிசியும் டிஇயும் கார்த்திகா கரெக்டா சொல்லிக்கீங்க. அதான் அந்த 2 லூப்பும் நான் டச்சிங் லூப்ஸ். இது ரெண்டும் நான் டச்சிங் லூப்ஸ். ஓகே, இது இப்ப தேர்டா நம்ம கண்டுபிடிக்க போறது தான் டெல்டா. டெல்டாவோட ஃபார்முலா வந்து என்னது? நம்ம 1 மைனஸ் அதை எழுதிங்க அப்படியே 1 மைனஸ் லூப் கெயின். லூப் கெயின்னா இந்த 3 லூப்போட கெயினையும் அப்படியே ஆட் பண்ணிடணும். ஸோ மைனஸ் 3/s மைனஸ் 24/s மைனஸ் 2/s இது உண்டு. பிளஸ் தேர்டா என்ன இருக்கு? சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப்ஸ். ஸோ 2 நான் டச்சிங் லூப்ஸ் இருக்கா? ஸோ அந்த 2 நான் டச்சிங் லூப்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே ஒரே ஒரு ரெண்டு நான் டச்சிங் லூப்ஸ் தான் இருக்கு. அது என்னது? மைனஸ் 6/s மைனஸ் 3/s மைனஸ் 2/s. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 6/s² வரும். அவ்வளோதான். ஸோ வேற ஏதாச்சும் நான் டச்சிங் லூப் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதனால அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ இதே இந்த 3மே நான் டச்சிங் லூப்பாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு மைனஸ் போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம மூணு லூப்பையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கணும். சப்போஸ் இந்த டிசியும் நான் டச்சிங் லூப்பாக இருந்திருந்தால் அந்த ஃபார்முலா தான். அடுத்த ஃபார்முலா என்னன்னா எஸ்ஓபி ஆஃப் 3 நான் டச்சிங் லூப்ஸ், அடுத்து 4 நான் டச்சிங் லூப்ஸ்னு போயிட்டே இருக்கும். பட் நம்ம இங்கே கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்க நம்ம கொடுத்துருக்க பிளாக் டயக்ராம்ல 2 தான் நான் டச்சிங் லூப்பாக இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு இதை ஒன்று நிப்பாட்டிக்கலாம். ஸோ இது வந்து டெல்டா. இப்போ டெல்டா 1 கண்டுபிடிக்கணும். அதான் 4th ஸ்டெப். ஸோ டெல்டா 1 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே டெல்டா ஐ எப்படி கண்டுபிடிக்க சொன்னோம்? அந்த ஃபார்வர்ட் கெயின்ல டச் ஆயிருக்க லூப் எல்லாம் தூக்கிடணும். ஸோ இதுதான் அந்த ஃபார்வர்ட் லூப் டச். இதான் அந்த ஃபார்வர்ட் பார்த்தா இதுல எந்த லூப் டச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஒரு லூப் மட்டும் தான் டச் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 லூப் சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ அதனால இந்த டெல்டா கண்டுபிடிக்கணும் போது இந்த பிசி அப்படிங்கிற லூப் மட்டும் இல்லாம மீதி லூப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்ன வரும்? 1 மைனஸ் லூப் கெயின். ஸோ இந்த லூப்போடது இந்த லூப்போடது நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த செகண்ட் ஃபார்ம்ல வந்து சம் ஆஃப் லூப் கெயின். லூப் கெயின் சம் பண்ணணும். இது வந்து சம் ஆஃப் லூப் கெயின். ஸோ ரெண்டு லூப் தான் இருக்கு. இந்த லூப் வந்து நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து இந்த ஃபார்வர்ட் பாத்துல டச் ஆயிருக்கு. டச் ஆயிருந்தா இக்னோர் பண்ணிடணும். அப்போ அந்த 2 லூப் மட்டும் எழுதணும். என்ன வரும்? மைனஸ் 3/s மைனஸ் 24/s. ஓகே, இது ரெண்டுமே டச்சிங் லூப் தான். ரெண்டுமே ஈங்கிற இடத்துல டச் ஆயிருக்கு. ஸோ அதனால அடுத்த காம்பனண்ட் வந்து நமக்கு வராது, 0 தான். ஸோ இந்த 4 மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம ஈஸியாக எழுதலாம். இந்த 4 கண்டுபிடிக்கிறதுல எல்லாத்துக்கும் டவுட் இல்லைல்ல? எல்லாத்துக்குமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரேம்குமார் டவுட் கேட்டிருக்கீங்க 6/x² எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அது ஏன்னா இங்க வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் இந்த 2 லூப்பையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ இந்த வந்து 2 லூப்பையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். மைனஸ் 3s இன்டூ மைனஸ் 2/s. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆகும் 6/s². இந்த பார்ட்ல மட்டும்தான் ஆட் பண்ணி எழுதணும். இந்த தேர்ட் பார்ட்லயும் ஃபோர்த் பார்ட்லயும் நான் டச்சிங் லூப்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா 2 லூப்பையும் ப்ராடக்ட் பண்ணிட்டு சம் பண்ணணும். ஓகே, இல்லை புரிஞ்சிருச்சுல? ஓகே, டன். ஓகே, இப்போ இந்த 4 பார்ட்டை கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் டவுட் இல்லைல்ல? ப்ளீஸ் அகைன் 4th பாயிண்ட். ஓகே, இப்போ 4th பாயிண்ட்ல என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இன்புட்ல இருந்து அவுட்புட் இப்படி போறோமா, இந்த பார்ட்ல டச் ஆயிருக்க லூப்ஸ் எல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடணும். இப்போ இந்த பார்ட்ல இந்த பிசி அப்படிங்கிற லூப் டச் ஆயிருக்கா, அப்ப இந்த லூப்பை மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும்? ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இந்த லூப்பே இல்லாத மாதிரி. இப்போ வந்து நம்ம 3 லூப் வச்சு நம்ம டெல்டா கண்டுபிடிச்சோமா, இப்போ 2 லூப் மட்டும் இருக்குன்னு சொல்லி டெல்டா கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் டெல்டா ஐ. புரிஞ்சா? இப்போ 2 லூப் மட்டும் இருக்குன்னா இந்த 2 லூப்போட சம் வந்து எழுதிட்டோம். மைனஸ் 1/3 மைனஸ் 24/s. இந்த 2 லூப்புமே டச்சிங் லூப். ஸோ அதனால நம்ம இன்னொரு ப்ராடக்ட் வந்து வராது. நான் டச்சிங் லூப்பா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி தேர்ட் காம்பனண்ட் வந்துருக்கும். ஸோ ரெண்டுமே நான் டச்சிங் லூப் இல்லை, டச்சிங் லூப். அதனால நம்ம வந்து தேர்ட் காம்பனண்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? புரிஞ்சுல? இப்போ 1 புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சுன்னா திரும்ப சொல்லுங்க, இல்லாட்டி இன்னொரு டைம் சொல்லணும்னு சொல்றேன். லாஸ்ட் பார்ட் ஒன்றும் இல்லை, நமக்கு ஃபார்வர்ட் பாத்தில் வர்றதுல டச் ஆயிருக்க லூப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். பிரவீன்குமார், உங்களுக்கும் அந்த செகண்ட் ஸ்டெப் தேர்ட் பாயிண்ட் புரியலையா? அது ஒன்றும் இல்லை, இந்த 2 நான் டச்சிங் லூப்பையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம்.
இந்த நான் டச்சிங் லூப்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஏன்னா இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட், இது எஸ்ஓபினா சம் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ வந்து இங்கே ஒரே ஒரு நான் டச்சிங் லூப் இருக்கு, அதாவது ஒரே ஒரு ரெண்டு நான் டச்சிங் லூப் இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இப்போ இதே இந்த 24/s நான் டச்சிங் இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டையும் ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், இது ரெண்டையும் ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், இது ரெண்டையும் ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கணும். பட் ஆனால் இந்த வந்து ரெண்டு மட்டும் தான் நான் டச்சிங் லூப் அப்படிங்கிறனால இந்த ரெண்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். இந்த தேர்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும்? தேர்ட் பாயிண்ட் புரிஞ்சிச்சான்னு மட்டும் இப்போ ஓகே சொல்லுங்க. ஃபோர்த் பாயிண்ட் நான் திரும்ப சொல்றேன். தேர்ட் பாயிண்ட் ஓகே தானே எல்லாத்துக்கும்? ஓகே, எல்லாத்துக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். தேர்ட் பாயிண்ட்ல எந்த டவுட்டும் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் எல்லா லூப்பையும் ஆட் பண்ணி எழுதணும். அது வந்து செகண்ட் காம்பனண்டா இருக்கும். தேர்ட் காம்பனண்ட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் டச்சிங் லூப்பை மட்டும் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். ஓகே, இன்னொரு டைம் நான் சொல்றேன். நித்யராஜன் ஒருத்தன் கேட்டிருக்காங்க, நான் இன்னொரு டைம் சொல்றேன். தேர்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம என்ன அப்படின்னா ஃபார்முலா எழுதுங்க. அப்படியே டெல்டா வந்து என்னன்னா 1 அப்படியே போட்டீங்க மைனஸ். ஸோ செகண்ட்ல வந்து என்னன்னா சம் ஆஃப் லூப் கெயின்ஸ். இங்க எத்தனை லூப் இருக்கு? 3 லூப் இருக்கு. ஸோ 3 லூப்பையுமே நம்ம ஆட் பண்ணி எழுதணும். எழுதியாச்சா? இது வரைக்கும் டவுட் இல்லை எல்லாத்துக்கும்? சம் ஆஃப் லூப்ஸ் வரைக்கும் டவுட் இல்லைல்ல? நித்யராஜன் டவுட் இல்லைல்ல? அந்த சம் ஆஃப் லூப்ஸ் வரைக்கும் அது வரைக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ தேர்ட் காம்பனண்ட் தான் டவுட் இருக்கும் உங்களுக்கு. தேர்ட் காம்பனண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் நான் டச்சிங் லூப்ஸ். இதான் ரொம்ப முக்கியமானது. நான் டச்சிங் லூப்ஸ் மட்டும்தான் இங்க எழுதணும். ஸோ இங்க எதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஇயும் பிசி மட்டும்தான் நான் டச்சிங் லூப்ஸ். ஸோ இந்த ரெண்டு நான் டச்சிங் லூப்ஸை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க போடணும். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். வேற ஏதாச்சும் நான் டச்சிங் லூப்ஸ் இருந்திருந்தால், பட் இங்க நமக்கு ஒரே ஒரு ரெண்டு, அதாவது ஒரு பேர் ஆஃப் நான் டச்சிங் லூப்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால அந்த ரெண்டு இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிட்டோம். ஓகேல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நித்யராஜன் வேற யாராவது கிளியர் ஆயிடுச்சுல? இல்லாட்டி சொல்லுங்க, இன்னொரு டைம் சொல்றேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே, புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. இப்போ அந்த தேர்ட் பாயிண்ட் ஓகே தானே? இப்போ என்னன்னா நான் டச்சிங் லூப்ஸை மட்டும் ப்ராடக்ட் பண்ணி இங்க எழுதணும். ஸோ டெல்டா கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1 - எல்லா லூப்போட கெயினையும் ஆட் பண்ணிடணும். தேர்ட் காம்பனண்ட்ல வந்து நான் டச்சிங் லூப்ஸ் இருந்தா மட்டும் அதை ரெண்டு நான் டச்சிங் லூப்பையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அங்க ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த பிளஸ் போட்டுட்டு இந்த மல்டிப்ளை பண்ணி இங்க மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஓகேல, இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு வரேன். ஃபோர்த் பாயிண்ட்டை கரெக்டா கவனிங்க. 24 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எந்த 24 கேக்குறீங்க? 2 and 4 எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே. இப்போ 2 வந்து உங்களுக்கு கௌதமி, உங்களுக்கு 2 and 4 ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இந்த 24 எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? இந்த 24 எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த லூப் இருக்கு பாருங்க. இந்த 6 × 1/s × -4. ஸோ 6 × 1/s × -4 போடும்போது 24/s வந்திருக்கும். அதுதான் இந்த லூப் கெயின் நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெல்டா ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் கிளியர் தானே எல்லாத்துக்கும்? ஓகே. இப்போ ஃபோர்த் பாயிண்ட் நான் சொல்றேன், கிளியரா கவனிங்க. ஃபோர்த் பாயிண்ட்ல நம்ம டெல்டா 1 அப்படிங்க கண்டுபிடிக்கணும். டெல்டா 1 வந்து இங்க வந்து ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத் இருக்கா? இந்த ஃபார்வர்ட் பாத்தை நீங்க வச்சுக்கணும். இந்த ஃபார்வர்ட் பாத்துல டச் ஆகுற லூப்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபார்வர்ட் பாத்துல டச் ஆகாம இருக்க லூப்ஸ் வந்து என்னது? டிஇ சிடிஇ. அவ்வளவுதான். இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கு. இந்த ரெண்டுமே நான் டச்சிங் லூப்ஸா? கிடையாது, ரெண்டுமே டச்சிங் லூப்ஸ். அப்ப ரெண்டுமே டச்சிங் லூப்ஸ் தான். நமக்கு தேர்ட் காம்பனண்ட் வரவே வராது, விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு காம்பனண்ட் மட்டும்தான். 1 - சம் ஆஃப் இந்த ரெண்டு லூப் கெயின் -1/3 -3/s -24/s. அவ்வளவுதான். இந்த தேர்ட் காம்பனண்ட் ஏன் வரல அப்படின்னா இந்த ரெண்டு லூப்புமே டச் ஆயிடுச்சு. இந்த லூப் நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த ஃபார்வர்ட் பாத்ல டச் ஆயிருக்கு. ஃபார்வர்ட் பாத்ல டச் ஆயிருந்தா அந்த லூப் அந்த லூப்பை நம்ம இக்னோர் பண்ணிடணும் டெல்டா 1 கண்டுபிடிக்கும் போது மட்டும். ஓகே, அவ்வளவுதான். அதாவது இப்போ டெல்டா 2 இருந்துச்சுன்னா டெல்டா 2 இப்போ இப்படி வருது அப்படின்னா அந்த லூப்ல டச் ஆயிருக்கிறதுல ரிமூவ் பண்ணிடணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ டெல்டா கண்டுபிடிக்கிறது மட்டும், டெல்டா 1 கண்டுபிடிக்கிறது மட்டும். இப்போ இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அவுட்புட். இப்போ இங்க வந்து ஒரு லூப் இருக்கு, இங்க இன்னொரு லூப் இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து இன்புட் சி ஆஃப் எஸ், அது வந்து ஆர் ஆஃப் எஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது இங்க ஒரே ஒரு பாத் தான் இருக்கு. இப்போ இந்த பாத்து வந்து நம்ம டெல்டா 1 கண்டுபிடிக்கணும்னா என்ன வரும்னா வெறும் 1 மட்டும் தான் வரும். ஏன் அப்படின்னா
இதான் ஃபார்வர்ட் பாத் நமக்கு. இந்த ஃபார்வர்ட் பாத்ல இருக்கு இந்த லூப்பும் டச் ஆயிருக்கு, இந்த லூப்பும் டச் ஆயிருக்கு. அப்ப நம்ம இங்க எழுதவே முடியாது. ஒரு காம்பனண்டே கிடையாது 0. பிளஸ் போட்டா நீங்க வந்து லூப்பே கிடையாது. அப்ப அடுத்து 0 தான். ஸோ அப்ப டைரக்டா 1 தான் வரும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஃபார்வர்ட் லூப்ல டச் ஆயிருக்க லூப்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டெல்டா கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் நார்மலா நீங்க டெல்டா எப்படி கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் பாத்ல டச் ஆயிருக்க லூப்ஸை ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளவுதான். ஸோ இது ஓகே தானே? கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ -24 எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ டெல்டா 1 கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் கிளியரான மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம இன்னும் இப்போ இதை வந்து டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 4 ஸ்டெப், இந்த 4 பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது கிளியர்னா கிளியர் சொல்லுங்க. எது புரியலையோ சொல்லுங்க, இன்னொரு டைம் நான் சொல்றேன். ஈஸி தான், சிம்பிள். ஓகேலா ஐஸ்வர்யா கிளியர். ஓகே, ஃபார்வர்ட் பாத் ஓகே, கணேஷ் பாண்டி கிளியர். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். கௌதமி ஓகே கிளியர். பிரவீன் குமார் கிளியர். ஓகே 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 சூப்பர். ஓகே, புரிஞ்சிச்சுன்னா ஓகே ரைட். இப்போ நம்ம ஃபார்முலால நீ சப்ஸ்டியூட் பண்ண அவ்வளோதான். ஃபார்முலா என்னது? பிஐ பிளஸ் டெல்ஐ. இது வந்து சம்மேஷன். ஏன் சம்மேஷன் அப்படின்னா இதே நம்ம வந்து ஃபார்வர்ட் பாத் வந்து இங்க ஒரே ஒரு தான், இப்படி டைரக்டா அட்டென்ட் பண்ணிட்டோம். இதே இன்னொரு இடத்துல போனீங்கன்னா சம்திங் இந்த லூப்ல சுத்தி எல்லாம் அவுட்புட் போற மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வைங்களேன், இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பாத் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கு, இந்த இடத்துல ஃபார்வர்ட் ஃபீட்பேக்கே இருக்கு. இந்த இடத்துல 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்புட்ல இருந்து அவுட்புட் எப்படி போகலாம்? இது வந்து எக்ஸ் இன்புட், இது வந்து அவுட்புட். அவுட்புட் வந்து ஏபிசி இது மாதிரி இந்த வழியாகவும் போகலாம். இது ஒரு வழி, இன்னொரு வழியும் இருக்கு இப்படி. ஸோ இந்த மாதிரி போகும்போது தான் நமக்கு வந்து இது இந்த இடத்துல 2 ஃபார்வர்ட் பாத் இருக்கு. இது ஒரு ஃபார்வர்ட் பாத்து, இந்த இந்த லூப் வழியா போகலாம், இது ஒரு ஃபார்வர்ட் பாத்து. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ் வரும்போது நமக்கு வந்து பி வந்து 2 பியும் டெல்டா 1 2 டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த கேஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத் தான், இப்படி டைரக்டா இங்க இருந்து இப்படி போறது. அதான் இதோட ஃபார்வர்ட் பாத். ஸோ அதனால இங்க வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா அப்படி என்ன வரும் நமக்கு? டிஎஸ் which is equal to P1, இங்க ஒரே ஒரு P1 ஒரே ஒரு டெல்டா 1 டிவைடட் பை டெல்டா. ஓகே, P1 வந்து என்னது? ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்வர்ட் பார்த்து அது ஒன்னே ஒன்று தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இன்டூ டெல்டா 1 என்னது? டெல்டா 1 வந்து 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும் நமக்கு? 1 பிளஸ் 27 டிவைடட் பை எஸ். ஓகேவா? டெல்டா 1 புரிஞ்சிருச்சா? டெல்டா சப்ஸ்டியூட் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ டெல்டா சப்ஸ்டியூட் பண்ண வரும் 1 பிளஸ் 2 5 29 29 பிளஸ் எஸ் பிளஸ் 6 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர். ஓகே, டெல்டா 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கோம். ஜஸ்ட் எல்லாமே டினாமினேட்டர் சேமா இருக்கனால நியூமினேட்டர் ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே எழுதணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1 பிளஸ் 27 டிவைடட் பை எஸ். ஸோ டெல்டா வந்து நமக்கு என்னது? 1 பிளஸ் 29 டிவைடட் பை எஸ் பிளஸ் 6 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர். ஓகேவா? இது புரிஞ்சிருச்சுல? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும். சிம்பிளிஃபை பண்ணா எஸ் மேலே மல்டிப்ளை பண்ணுங்க. எஸ் பிளஸ் 27 டிவைடட் பை எஸ் டிவைடட் பை இதை வந்து எஸ் வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எஸ் பிளஸ் 6 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் இருக்குமா? எஸ் எஸ் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து எஸ் வருமா? ஓகே, ஸோ எஸ் பிளஸ் 27 டிவைடட் பை எஸ் இன்டூ எஸ் மேலே போயிடும் எஸ் எஸ் ஸ்கொயர் பிளஸ் 29 எஸ் பிளஸ் 6. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக ஒரு பிளாக் டயக்ராம் நமக்கு இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம மேசன் ஸ்கேல் மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் இதுக்கான மெத்தட். ஸோ இதில் யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கிளாரிஃபிகேஷன், இந்த சப்ஸ்டியூஷன் பார்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டு விடுங்க. எல்லாத்துக்கும் 4 ஸ்டெப் கண்டுபிடிச்சி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா? இதுல வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம இப்ப பார்த்த மாதிரி இவ்வளவு பெரிய கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான், டைரக்டாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த மாதிரி டைரக்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். விஷ்ணு பிரியா ஓகே புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபைடா கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இல்லாம டைரக்டாவும் சில டைம்ஸ் கேட்பாங்க. டைரக்டா எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேஜ் இல்ல 1 மினிட், இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகே. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இது வந்து ஒரு மெத்தட். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்கும்போது நமக்கு எப்படி கேட்கலாம்? மேசன் ஸ்கேல் மூலமா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. இப்போ டைரக்ட்டா நமக்கு ஒரு இது சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்காம, டைரக்ட்டா மேசன் ஸ்கேல்னா என்ன? அப்படின்னு அந்த ஈக்குவேஷனே நம்ம கொஸ்டினா கூட கேட்கலாம். நமக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஆனா நம்ம வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இது மாதிரி டஃப்பான ப்ராப்ளம் கேட்டாலும் போற அளவுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா, எந்த ப்ராப்ளம் எப்படி கேட்டாலும் நம்ம ஈஸியா போட்டுற முடியும். ஸோ இப்போ இது ஒரு சின்ன இப்போ டைரக்ட்டா எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு மெத்தட். இப்போ ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம நிறைய டைம் பார்த்தோம். இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. பிளஸ் மைனஸ் ஃபீட்பேக் மோஸ்ட்லி பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கலாம், நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி வரும் அப்படின்னா, ஜி டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் பிளஸ் ஜிஹெச். இதே இங்கே வந்து பிளஸ்ன்னு இருந்தா இங்கே மைனஸ் வரும், இங்கே நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தால் இங்கே பாசிட்டிவ் வரும். ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்துச்சு அப்படின்னா, நெகட்டிவ் ஃபீட்பேக்னா ஒன்றும் இல்லை, இந்த ஹெச்சில் இங்கே மைனஸ் மட்டும் வரும், ப்ளஸ்ன்னு வராமல் வெறும் மைனஸ் மட்டும் வந்தால் நெகட்டிவ் ஃபீட்பேக். நெகட்டிவ் ஃபீட்பேக்னு வந்தால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்னா 1g டிவைடட் பை 1 பிளஸ் ஜிஹெச். இதே பாசிட்டிவ் ஃபீட்பேக்னு வந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா g டிவைடட் பை 1 மைனஸ் ஜிஹெச். அவ்வளோதான். ஸோ இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆம்பிளிஃபையர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆம்பிளிஃபையர் பர்பஸ்க்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆசிலேட்டர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன். இது கூட நமக்கு டேரக்டாக கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுதான் ஜஸ்ட் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே வர அவுட்புட்டை டேக் ஆஃப் பண்ணி ஒரு ஜிங்கிற டேர்மால் மல்டிப்ளை பண்ணிட்டு இன்புட்ல பிளஸோ மைனஸோ பண்ணும். பிளஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் பண்ணுச்சுன்னா மைனஸ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ இது ரெண்டும் இந்த மாதிரி கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்தாங்கன்னா எழுதுறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், இதில் ட்ரை பண்ணுங்க. ஜி வந்து 1/s, ஹெச் வந்து 1 பிளஸ் s2. அப்போ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன வரும்? நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, இது வந்து எக்ஸ் இன்புட்டு, ஒய் வந்து அவுட்புட்டு. அப்போ இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க, இந்த ஃபார்முலா டேரெக்டாக போடுங்க. g டிவைடட் பை 1 பிளஸ் ஜிஹெச். ஸோ இதில் ஜிஹெச்சையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஜி வந்து இது, ஹெச் வந்து ஃபீட்பேக். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? ஆன்சர் எல்லாம் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 1 டிவைடட் பை எஸ் டிவைடட் பிளஸ் 1 பிளஸ் எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 2. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். மேலே 1 டிவைட் பை அப்படியே வச்சுட்டு இதை கிளாஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2s பிளஸ் 1 டிவைடட் பை எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 2. இந்த எஸ்ஸையும் கேன்சல் பண்ணிடுங்க, இது அப்படியே மேலே போயிடும். ஸோ எஸ் பிளஸ் 2 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2s பிளஸ் 1. அவ்வளோதான். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்து, இப்போ உங்களுக்கு யாருக்கு தெரியும், மேபி இந்த டிஎன்இபிஏலே இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த பிளாக் டயக்ராமை ரெடியூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனில் இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான். இந்த மாதிரி மேசன் ஸ்கேல் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம பார்த்து நம்மளால சால்வ் பண்ண முடியல, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா மட்டும் மேசன் ஸ்கேல் போகலாம். ஸோ ஈஸியாக இருக்க மெத்தட்ல நம்ம இந்த மாதிரி டைரக்டான அனலைஸ்லேயே போயிடலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் கொஸ்டின் தான். கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். கொஸ்டின் ஈஸியாக இருக்குது, டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியும். இப்போ இதையும் நீங்கள் எனக்கு வந்து நார்மலாக பண்ண தெரில, மேசன் ஸ்கேலில் தான் பண்ணுவேன் அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். இது எப்படி நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படி எழுதணும். சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் என்ன எழுதுவோம்? இன்புட்டு அவுட்புட்டு ஒரு நோட் எழுதிக்கோமா, ஏ பி. ஸோ இதோட ஃபார்வர்ட் பாத் கெயின் என்னது? 1 டிவைடட் பை எஸ். ஃபீட்பேக் என்னது? ஃபீட்பேக் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் s2. அவ்வளோதான். இதில் வந்து ஃபார்வர்ட் பாத் என்னது? ஸ்டெப் 1 என்னது? ஃபார்வர்ட் பாத் 1/s. ஸ்டெப் 2 என்ன எழுதணும்? லூப் எழுதணும். லூப் ஒரே லூப்பு தான். ஒரு லூப் என்னது? மைனஸ் 1 டிவைடட் பை எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 2. இது ரெண்டும் டச்சிங் லூப், ரெண்டுமே டச்சிங் தான். ஸோ அதனால தேர்ட் காம்பவுண்ட் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல, டெல்டா டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். தேர்ட் ஸ்டெப் டெல்டா என்ன வரும்? 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ 1 பிளஸ் 1 டிவைடட் பை எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 2 டெல்டா 1 வந்து என்னது? ஃபார்வர்ட் பாத்தில் இந்த லூப் டச் ஆயிருக்கு. ஸோ அதனால எழுத தேவையே இல்லை. ஸோ டெல்டா 1 வந்து நமக்கு என்னது? 1 தான். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம டி ஆஃப் எஸ் ஃபார்முலாவில் போட்டால் என்ன வரும்? 1 இன்டூ 1. டெல்டா 1 வந்து 1 தான். டிவைடட் பை கீழே வந்து என்ன வரும்? டெல்டா 1 பிளஸ் 1 இன்டூ எஸ் பிளஸ் 2. பார்த்தீங்களா? இது ரெண்டும் சேமாக இருக்கா? இதுவும் சேமாக இருக்கா? அப்போ என்ன இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிச்சுன்னா ஓகே மட்டும் போடுங்க. இப்போ இந்த 2 மெத்தட் மூலமாகவும் எனக்கு கண்டுபிடிக்க தெரியும் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு ஓகே போடுங்க. கான்ஃபிடென்ட்டா ஓகேன்னு சொல்லுங்க.
மேத்ஸ் அண்ட் ஸ்கேன். இப்போ பிளாக் டயக்ராம் மெத்தட் கொடுத்தாங்கன்னா சிக்னல் ஃப்ளோல மாற்றி 4 ஸ்டெப் கண்டுபிடிச்சி அப்படியே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க தெரியும். இதே கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக பிளாக் டயக்ராம்லேயே எனக்கு எழுத தெரியும். அப்படி நீங்கள் ஓகே ரெண்டுமே பண்ண தெரியும் அப்படின்னா ஓகே அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ பிளாக் டயக்ராம்லையும் நம்ம கண்டுபிடிக்கலாம், சிக்னல் ஃப்ளோரையும் கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ மேத்ஸ் அண்ட் ஸ்கேனிங் யூஸ் பண்ணணும்னா இந்த பிளாக் டயக்ராமை சிக்னல் ஃப்ளோவுக்கு மாற்றணும், ஒரே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. ஆனால் இங்கே பண்ணீங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் இந்த 4 ஸ்டெப் எனக்கு நல்லா கண்டுபிடிக்க தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஷுவராக ஆன்சர் தான் வரும். இது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போகலாம். ஆனால் இந்த ஸ்டெப்பில் கொஞ்சம் டவுட் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இந்த இதில் ஃபீட்பேக்குங்கிறனால G/1+GH ஃபார்முலா தெரியும். இதே வேற இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணி குறைக்கணும். ஸோ அதில் இடத்துல நீங்கள் கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எனக்கு கரெக்டாக இருக்குது அதுன்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் மேத்ஸ் அண்ட் ஸ்கேன் யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா மேத்ஸ் அண்ட் ஸ்கேன் கண்டுபிடிச்சோன்னா எப்பயுமே ஆன்சர் கரெக்டாக தான் வரும், தப்பே இருக்காது. ஆனால் நீங்கள் பிளாக் டயக்ராம் ரெடியூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லா சால்வ் பண்ண தெரியும்னா நீங்கள் இதுக்கே போங்க தாராளமாக. ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். பட் ஆனால் மேத்ஸ் அண்ட் ஸ்கேன் போனால் 100% எனக்கு ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஷுவராக சொல்ல முடியும். பிளாக் டயக்ராம் நல்லா பண்ண தெரியும்னா பிளாக் டயக்ராம் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல இது போதும். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நான் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்புட்டையும் இன்புட்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஒரு ப்ராசஸை பிளாக் டயக்ராம் எழுதுறோம். இப்போ பிளாக் டயக்ராம் என்னன்னு உங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பிளாக் டயக்ராம் என்னன்னு புரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? GA, H இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை நம்ம எழுதுறோம். இப்போ கடைசியில் இருக்கிறதே நம்ம வச்சுக்கோமே. இப்போ வந்து இந்த பிளாக் டயக்ராம் இப்போ இந்த பிளாக் டயக்ராம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் 5 rupees கொடுக்குறீங்க. இப்போ இது டெய்லியும் சேவ் பண்ணிட்டே வரீங்க. செகண்ட் டேல இன்னொரு அது 2 மல்டிப்ளை ஆகுது, 10 ரூபா ஆகுது. அந்த மாதிரி இப்போ அது ஜஸ்ட் நான் சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்றேன். இதுதான் இப்போ இங்க மாதிரி ஒரு ஃபார்வர்டா போயிட்டு இருக்கிறதுல இப்போ திடீர்னு நீங்க வந்து ஒரு செலவு வந்துருச்சு, ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாயிருச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? இதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கணும். 10 ரூபான்னு வந்தது, 5 rupees மைனஸ் பண்ணா 5 rupees தான். அப்ப திரும்ப 5 rupee அடுத்து அதை கெயின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் தான். இப்போ இங்க வர கெயின், இப்போ இங்க வந்து ரொம்ப காசு இருக்கு, நான் ஒரு 10 ரூபா செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் பண்ணிடுறீங்க. என்கிட்ட காசு இருக்கு, 10 ரூபா செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளா ஒரு ப்ராசஸ், ஒரு ஃபீட்பேக்லாம் கொடுத்து நம்ம அவுட்புட்டா கரெக்ட் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு 90 rupees இருந்தா போதும், அப்ப என்கிட்ட 100 இருக்கு அப்படின்னா ஒரு 10 ரூபா செலவு பண்ணிக்கிறேன், அப்ப 90 ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இது வந்து நம்ம ரியல் டைம்க்கு நான் சொல்றேன். இப்போ இதே மிஷின்ஸ் இன்ஜினியரிங்ஸ்ல சொன்னோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கெயின் வந்து எனக்கு அதிகமா இருக்கு. இப்போ எனக்கு கெயின் வந்து 10 தான் இருக்கணும், ஆனா எனக்கு இன்புட் இங்க கெயின் 10 தான் இருக்கணும், ஆனா இங்க வந்து எனக்கு 20ன்னு வருது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபீட்பேக் பண்ணுவாங்க. ஃபீட்பேக் பண்ணி கெயினை குறைச்சிட்டு திரும்ப ப்ராசஸ் பண்ணி அனுப்புவாங்க. அப்ப இங்க 5 கொடுத்துருவாங்க. அப்ப 5 வரும்போது இங்க 10 அப்படின்னு மாறிடும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஃபீட்பேக் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுக்கு தான். ஜஸ்ட் நம்ம வந்து அவுட்புட்டை வந்து மாத்துறதுக்காக தான் யூஸ் பண்றோம். ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் அவுட்புட்டை இன்புட்டையும் ரிலேஷன்ஷிப் வந்து அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம். இது ரொம்ப முக்கியம். ஸ்டெப் இன்புட்டுக்கு 1/s, e⁻−at + ad 1/s + a. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், இது வந்து நம்ம இது வரைக்கும் 2 டைப்ல பார்த்துருக்கோம். பிளாக் டயக்ராம் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதுறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம மேத்ஸ் அண்ட் ஸ்கேனும் பிளாக் டயக்ராம்லையும் பார்த்தோம். இன்னொன்று ஃபர்ஸ்டே பார்த்தோம் பார்த்தீங்களா, டேரக்டா நமக்கு இந்த மாதிரி நியூமரிக்கலா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டெப் இன்புட் அவுட்புட் யூனிட் இன்புட் கொடுத்தாங்கன்னா அங்கேயும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுமே கண்டிப்பா வரும். கண்ட்ரோல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 பேசிக் கொஸ்டின் இல்லாத பேப்பரே இருக்காது. ஜஸ்ட் டைம் டொமைன்ல நம்ம கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்பாங்க, இது ஒரு மெத்தடு. பிளாக் டயக்ராம் கொடுத்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்கறது ஒரு மெத்தடு. மேபி நம்ம லக் இருந்துச்சுன்னா மேத்ஸ் அண்ட் ஸ்கேல்லையும் ஒரு மெத்தடு, தென் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன்லையும் ஒரு மெத்தடு. அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு 3 கொஸ்டின் கவர் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த 2 கொஸ்டினுமே எக்ஸாம்ஸ்க்கு வர ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்புறம் சென்சிட்டிவிட்டினா என்னன்னு பார்த்தோம். சென்சிட்டிவிட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கேயுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். தென் ஃபீட்பேக் கெயின், ஃபார்வர்ட் கெயின் இதெல்லாம் எப்படின்னு சொல்லி இங்க பார்த்தோம். இதுதான் நம்ம வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதும்போது எப்படி எழுதுன்னு பார்த்தோம். இப்போ G/1 -r+, ஏன்னா அந்த கெயின் பிளஸ் இருந்தால் மைனஸ் வரும், மைனஸ் இருந்தால் பிளஸ் வரும். ஸோ GH. ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக்ல இருந்தால் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி இப்போதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இது பேர் ஓப்பன் லூப், இதுக்கு பேர் க்ளோஸ் லூப். ஸோ இதெல்லாம் என்ன, ஓப்பன் லூப்னா என்ன, க்ளோஸ் லூப்னா என்ன, எப்படி மாறும் அப்படின்னா அப்கமிங் கிளாஸஸ்ல ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றது, அதை வச்சு நம்ம எப்படி போல் ஜீரோஸ் வச்சு ஸ்டெபிலிட்டி சொல்றதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ மேத்ஸ் அண்ட் ஸ்கேன் ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபார்முலாவும் இந்த 4 ஸ்டெப்ஸும் தெரிஞ்சா போதும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நான் நிறைய சால்வ் பண்றேன் ப்ராப்ளம் சால்விங் செஷன்ல. இன்னும் 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போதைக்கு இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் தான். ஸோ இது நம்ம புரிஞ்சிருச்சுனாலே இது ரிலேட்டடா இவர் எது கேட்டாலும் நம்ம போட்டுடலாம். தென் இன்னொன்று இந்த பிளாக் டயக்ராம் கொடுத்து எப்படி போறதுன்னு பார்த்தோம். தென் சிக்னல் ஃப்ளோ கிராஃபுக்கு மாற்றி எப்படி போறதுன்னு பார்த்தோம். 2 ஆன்சரும் ஒரே மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுலேயே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் போட்டாலும் கரெக்டாக வரும் அப்படின்னு. ஸோ இந்த கிளாஸ் வந்து புரிஞ்சிருக்கும்.
அப்படி ஏதாச்சும் சார் ஸ்டெப் இன்புட் ஆன்சர் ஃபங்க்ஷன் ஆன்சர் எக்ஸ்பிளைன். ஓகே சொல்லிடலாம். ஸ்டெப் இன்புட் வச்சு டைம் டொமைனில் சொல்றது. ஓகே இதுதான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இன்புட் வந்து ஸ்டெப்னு சொல்லிட்டாங்க, ஸ்டெப் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்டெப் இன்புட்டுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1/s. இது வந்து என்னது, இந்த ஃபார்முலாலே நம்ம பார்த்துட்டோம். ஸ்டெப் இன்புட்டுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1/s. இதான் ஸ்டெப் இன்புட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அவுட்புட் வந்து நம்ம அவங்களே கொடுத்துருக்காங்க e⁻−18. ஸோ e⁻−18 லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னது 1/1+s. ஸோ இது நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுதான். ஓகே இது வந்து நீ மேலே போயிருக்கும், அதான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த எஸ் வந்து மேலே வரும். ஓகே எஸ் டிவைடட் பை 1+s. இந்த டினாமினேட்டர் வந்து மேலே போகும், நியூமரேட்டராக போயிருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அது இங்கே ஒரு கரெக்ஷன், எஸ் டிவைடட் பை எஸ் பிளஸ் ஏ. ஸோ இதுதான், இந்த மாதிரி நம்ம அவுட்புட் வந்து அட்டைன் பண்ணோம். ஸோ இதுதான் இதுதான். ஸோ இது கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜீவா கேட்டிருந்தாங்க. ஓகே தானே? ஓகே அப்புறம் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் இதுவும் நம்ம கேட்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு சம்மர் வந்து இங்கிட்ட அங்கிட்ட மூவ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம ரெடியாக இருந்துக்கணும். ஸோ டைம் டொமைனில் கொடுத்துட்டா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். நமக்கு பிளாக் டயக்ராம் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து இதுதான். ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து கொஞ்சம் தேரி பார்த்துட்டு நம்ம 2 கிளாஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் தான் எப்பயுமே வச்சுக்கலாம். ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து இந்த பிபிடிஷும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ்னா கூட எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ரோஹித் தான் என் பேர், நம்பரும் தரேன், மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இதான் என் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் தான், மெசேஜ் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, ஐடியாஸும் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். யாராக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க, ஒன்றும் இது பண்ண வேணாம். நானும் உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி நடத்துறது தான். ஸோ எந்த டவுட்ஸ்னாலும் எனக்கு கேளுங்க. ப்ரிப்பரேஷன் டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இன்னும் 75 days இருக்குது. ஸோ டெய்லியும் ஒரு சப்ஜெக்டை கிராஷ் கோர்ஸ் வந்து அப்படியே கிளியர் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த நம்ம ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸில் இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ரெஃபரன்ஸ் புக்கா, இதுக்கு வந்து இன்ஜினியரிங் லெவல் புக்னா நாகூர் கனி மாதிரி படிச்சிருப்போம். பட் இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சார் கொடுக்குற டெஸ்ட் சீரீஸே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நம்ம கம்மி டைம் இருக்கனால நமக்கு வந்து புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி படிக்கிறது வந்து ரொம்ப டைம் ஆகும். நானே உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன். புக்ஸ் வந்து வேணாம், இப்போதைக்கு புக்ஸ் வேணாம். ஏன்னா புக்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நமக்கு தியரிஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ப்ராப்ளம் சால்விங்க்கு வேணா டிஎன்இபி ஏஇ அப்படிங்கிற ஏஇ ஸ்டாண்டர்டில் ஒரு புக் இருக்கும். சார் வந்து நான் வேணா ஃபார்வர்ட் பண்ண சொல்கிறேன் அந்த குரூப்பில். டிஎன்இபி ஏஇலே புக்ஸ் நிறையா இருக்கும். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் எப்பயுமே நமக்கு ஒரு கைட்லைன்ஸே அதான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருந்தால் ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. ஸோ டிஎன்இபி ஏஇயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே நீங்கள் பாருங்கள், அதுவே போதும். ஸோ புக்ஸ் வந்து நீங்கள் புதுசாக தியரிஸ்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம டெஸ்ட் சீரிஸையும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. நான் சில கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன்னா அதை டெஸ்ட் சீரிஸில் போட்டுருவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாலே போதும். ஸோ நீ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் சொல்லுங்கள். ஓகே எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நல்லா அட்ராக்டிவாக டக்குன்னு ரிப்ளை பண்ணீங்க. கிளாஸ் எடுக்கவே நல்லா இருந்துச்சு. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்னாலும் நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லுங்கள். நான் அது திரும்ப ரேம்ப் அப் பண்ணிவிட்டு நான் நடத்துகிறேன். இன்றைக்கி நீங்கள் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பிடிஎஃப் இருந்தால் அனுப்புங்க. ஓகே நான் அஜித் குமார், நான் வந்து அந்த சார் குரூப்பில் ஆட் பண்ணிட்டாருன்னா அந்த ப்ரீவியஸ் இயருக்கு புக் பிடிஎஃப் அனுப்புகிறேன். நான் சார்கிட்ட சொல்கிறேன். ஓகே வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னைக்கு போய் ப்ரீவியஸ் இயரில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். அதை சால்வ் பண்ண முடியலன்னா அந்த கொஸ்டின் ஏன் சால்வ் பண்ண முடியல எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு கிளாஸில் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நல்லா படித்து ரெஸ்ட் எடுங்க. கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெய்லியும் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக கிராக் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான்